ஒரு காலேஜ் முடித்த பையன் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணணும்னு 40,000 வேணும்னு கேட்குறான். அவனோட பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி அவனை அந்த கோர்ஸில் சேர்த்து விடுறாங்க. ஸ்டார்டிங்கில் எக்ஸைட்மெண்ட்டோட கிளாஸ்க்கு போன அந்த பையன் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தான். வீட்டில் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டான். கம்ப்யூட்டர் கோர்ஸ் ரிலேட்டடாக வீட்டில் எந்த ப்ராக்டிஸும் எடுக்கலை. கிளாஸ்க்கும் போகாமல் ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தான். அவங்க அப்பாவும் அம்மாவும் தவிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அவனோட அப்பாவுக்கு கோபம் வந்து ஏன் இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கன்னு அவனை அடிக்க போயிட்டாரு. ஆனால் அவங்க அம்மா குறுக்க வந்து தடுத்ததால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தன்னோட முகத்தில் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பித்தார். ஏன்னா 40,000ங்கிற அமௌண்ட்டு அவருக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அதை அவர் ரெடி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டார். அவனோட அம்மா அவரை பொறுமையாக சமாதானப்படுத்தினாங்க. அப்புறம் தன்னோட பையன் கிளாஸை ஸ்கிப் பண்ண அன்னைக்கு அந்த கோச்சிங் சென்டருக்கு போய் அவனை பற்றி அவங்களுக்கு டீச் பண்ணுறவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இன்னொரு நாள் அவங்க பையன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியாமல் பின்னாடி நின்று 5 மினிட்ஸ் கவனிக்கிறாங்க. பையனோட ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே தன்னோட பையனை கூட்டிகிட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. இனிப்பு, வடை, பாயசம், பொரியல், அவியல், பச்சடி, ஐஸ்கிரீம்னு நிறைய வெரைட்டிஸ் பரிமாறினாங்க. அம்மாவும் பையனும் சாப்பிட உட்காந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவங்க அம்மா இப்படி அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டாங்க. எனக்கு பசிக்கலன்னு சொல்லி எழுந்து வந்துட்டாங்க. பையனுக்கு ஒரே குழப்பம். அவனும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு மேரேஜ் ஹால்குள்ளே வந்து பார்த்தா அங்கே அவனோட அம்மா தனியாக ஒரு சேரில் உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னம்மா, ஏன் சாப்பிடாம வந்துட்டீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா மனசு சரியில்லைப்பான்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்கிறீங்களாம்மான்னு கேட்குறான். நான் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே சில பேர் சாம்பார் முடிச்சிட்டு காரக்குழம்புக்கு போயிட்டாங்க. சில பேர் என்னடான்னா ரசமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் அப்பளம், பழம், பாயசம் போட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டு விருந்தையே முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் என்னம்மான்னு அந்த பையன் கேட்குறான். அதனால் என்னவா, அவங்க என்னை முந்திக்கிட்டு சாப்பிடும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா, அதனால தான் நான் சாப்பிடலைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த பையன், அம்மா காமெடி பண்ணாதீங்க, உங்களோட வேலை உங்களுக்கு இலையில போட்டிருக்க விருந்தை ஒழுங்காக சாப்பிட்றது தான். ஏன் மற்றவங்க சாப்பிட்றதோட உங்களை கம்பேர் பண்ணிட்டு சாப்பிடாம வந்தீங்க? இப்போ யாருக்கு நஷ்டம், உங்களுக்கு தானேன்னு கேட்குறான். அவங்க அம்மா பையனை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் அவனை பார்த்து, ஒரு 100 ரூபாய் சாப்பாடு வீணா போனதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் படிப்பில் உன்னை விட நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறத பார்த்துட்டு அவங்களோட வீணா உன்னை கம்பேர் செஞ்சு உங்கள் அப்பா உனக்காக கஷ்டப்பட்டு புரட்டி வாங்கி கொடுத்த 40,000 பணத்தை வீணடிக்கிறியே, அதை பற்றி என்னைக்காவது யோசிக்கிறியான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட பையன் அப்படியே ஷாக் ஆயிடுறான். அப்புறம் ரொம்ப வருத்தத்தோட தலகுனியிறான். அப்போது அவனோட அம்மா அவனோட முகத்தை தூக்கி பிடிச்சு, நீ ஒன்று ஜாயின் பண்ண, அதை கம்ப்ளீட் பண்ணுறது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னோட பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட வேகமாக பண்ணுறாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அவங்களோட உன்னை கம்பேர் பண்ணிட்டு குழம்பக்கூடாது. உனக்கான டைம் எடுத்துக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் செஞ்சு படிக்கணும். உன்னோட வேலை உன்னோட இலையில போட்டிருக்க படிப்பு சாப்பாட்டை சாப்பிட்றது தான். அடுத்தவங்க வேகமாக சாப்பிட்றத பார்த்து சாப்பிடாம எந்திரிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. பையனும் தன்னோட தவறை புரிஞ்சுக்கிட்டு, இனிமே நான் யார் கூடயும் என்னை கம்பேர் பண்ணிக்காம என்னோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக மட்டும் படிக்கிறேன்னு சொல்கிறான். படிப்பில் மட்டும் இல்லை, லைஃப்லையும் அப்படி தான். உன் லைஃப்பை நீ வாழணும், அடுத்தவங்களோட கம்பேர் செஞ்சுட்டு சோர்ந்து போகக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு, சரி நான் வரேன்னு சொல்கிறாங்க. எங்கம்மா போகிறீங்கன்னு கேட்குறான். உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நல்ல சாப்பாடை சாப்பிடாம வந்துட்டேன், இன்னொரு முறை போய் சாப்பிட்டுட்டு வரேன்னு விருந்து நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க அம்மா.
மகனுக்கு லைஃப்னா என்னன்னு புரிய வச்ச சந்தோஷம் அவங்க முகத்துல தெரிஞ்சுது. நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ட்ரை டு பி பெட்டர் பர்சன் தேன் ஹூ யூ வேர் எஸ்டர்டே.